Good evening, everybody, at Shalom Divine Television. ஷாலோம் டிவைன் டிவி பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். Tonight, I want to have a look at the goodness of God. இந்த நாளிலே தேவனுடைய நன்மை தனம் அல்லது நற்கிரியைகளை குறித்து நான் பார்க்க விரும்புகிறேன். I want to read off reading from Psalm 107, and we'll have a look at verse 1. நம்ம 107ஆம் சங்கீதம் அதில் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். It says, "Oh, give thanks to the Lord, for he is good, for his mercy endures forever." அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. When it says give thanks to the Lord for he is good, it uses the Hebrew word tov. இங்கே கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் என்று சொல்லும் பொழுது அதற்கு எபிரேய வார்த்தை டோ என்ற அர்த்தமாகும். This describes God's character, his nature. இது தேவனுடைய குண அதிசயத்தையும் அவருடைய சுபாவத்தையும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. That he is morally right, that it's beneficial and pleasant and desirable to know him. அது அவர் சரியானவர், அவரை நேசிக்கக்கூடிய தன்மை உடையவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. And then it says, for his mercy endures forever, and it uses the Hebrew word chesed. எசெட் என்று அந்த அவர் கிருபை என்றும் உள்ளதே என்பதற்கு அது எபிரேய மொழியில சொல்லப்படுகிறது. This means God's loving kindness, his grace, his mercy. அது தேவனுடைய அன்பு, இரக்கம், தயவை நம்மிடத்திலே பகிர்ந்து கொடுக்கிறது. It is about God's actions. இது தேவனுடைய செயல்முறையை வெளிப்படுத்துகிறது. And also his relationship with his people. தேவனுடைய ஜனத்தோடு அவருக்கு இருக்கிற உறவை வெளிப்படுத்துகிறது. You might say it's a word that shows God's love towards us in action. அப்ப தேவனுடைய அன்பும் தேவனுடைய செயலும் நமக்கு வெளிப்படுத்துகிறதாய் இவைகள் காணப்படுகிறது. Right through the Psalms, there's many words about the goodness of God. சங்கீதம் முழுவதும் அநேக விதமான இப்படிப்பட்ட வார்த்தைகள் அடங்கின சங்கீதங்கள் இருக்கிறது. Let's go to Psalm 23 and verse 13. 27, I beg your pardon. Psalm 27 verse 13. சங்கீதம் 27ஆம் சங்கீதம் அதிலே 13ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், and this is when David is running from his enemies. இது தாவீது அவன் சத்துருவினிடத்திலிருந்து ஓடும்போது சொல்லுகிற ஒரு சங்கீதம். He said, I would have lost heart unless I had believed that I would see the goodness of the Lord in the land of the living. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சொல்லுகிறார். This is the same David that called upon the name of the Lord and he received his prayers answered. இந்த தாவீது தான் தேவனை நோக்கி கூப்பிட்டு அவனுடைய வேண்டுதலுக்கு பதிலை பெற்றுக்கொண்டவன். He knew that God was his rock and his fortress and his strong tower. தேவன்தான் அவருக்கு கன்மலையும் கோட்டையும் துருகமானவர் என்று அறிந்த ஒருவன். Let's go to Psalm 31 and we'll read verse 19. சங்கீதம் 31 அதிலே 19ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், Oh, how great is your goodness, which you have laid up for those who fear you, which you have prepared for those who trust in you in the presence of the sons of men. அங்கே சொல்லப்படுகிறது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. We go over to Psalm 34 and verse 8. இதிலே 34ஆம் அதிகாரம் அதிலே 8ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், it says, Oh, taste and see that the Lord is good. Blessed is the man who trusts in him. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். We go to the book of Nahum, chapter 1 and verse 7. நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், it says, The Lord is good, a stronghold in the day of trouble. He knows those that trust in him. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். Now all of these scriptures use the word tov for God's goodness.
இங்கே தேவனுடைய நற்கிரியைகள் அல்லது அவருடைய நன்மை உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த டோ என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. But many times there's a scripture that uses both words at the same time. சில வாக்கியங்கள் இந்த இரண்டு வார்த்தைகளையும் இணைத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. We saw that in Psalm 107 verse 1. God is good and his mercy endures forever. நம்ம அதை சங்கீதம் 107 நாம் பார்த்தோம், கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி. We go to Psalm 100. சங்கீதம் 100ஆம் சங்கீதம். It says the same thing. For the Lord is good and his mercy is everlasting and his truth endures to all generations. அங்கே இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. Here you have the Lord is good uses tov and his mercy or his loving kindness uses the word hesed. இங்கே நாம் பார்க்கிறோம், முதல்ல டோ என்று சொல்லி கர்த்தர் நல்லவர் என்றும் மற்ற இன்னொரு வார்த்தை அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதற்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. I want us to go to the book of Exodus chapter 34. யாத்திராகமம் 34க்கு கடந்து போக விரும்புகிறேன். We'll read verse 6 and the first part of 7. 6ஆம் அதிகாரமும் 7ஆம் அதிகாரத்தின் முதல் வாக்கியத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். Now we know that Moses had asked to see God. இங்கே மோசே தேவனை பார்க்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அவனுக்குள்ளே இருந்தது. And it says, the Lord passed before him and proclaimed, the Lord God, merciful and gracious, long-suffering and abounding in goodness and truth, keeping mercy for thousands, forgiving sin and transgression and sin for generations. அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தர் அவனுக்கு முன்பதாய் கடந்து போகிற பொழுது கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் சாந்தம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறார் என்று வாசிக்கிறோம். Here again you'll see abounding in goodness and truth. இங்கே மறுபடியும் நாம் பார்க்கிறோம், அங்கே இரக்கமும் அவர் நல்லவர் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. We just read the same thing, his goodness and truth in Psalm 34. எப்படி சங்கீதம் 34லே அவருடைய நன்மையும் அவருடைய கிருபையும் வாசிக்கிறோமோ அதே காரியம் இங்கும் சொல்லப்பட்டு இருக்கிறது. But here in this scripture is talking about God's hesed. இங்கே தேவனுடைய குணாதிசயம் சொல்லப்படுகிறது. I think we know the scripture in Psalm 23 and verse 6. நமக்கு சங்கீதம் 23:6 வசனம் தெரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். It says, goodness, which is tov, and mercy, which is hesed, shall follow me all the days of my life. அங்கே நன்மையும் என்று சொல்லும்போது டோவும் எஸ்ஸே என்று சொல்லுகிற அந்த கிருபையும் என்னை தொடரும் என்று வாசிக்கிறோம். I want to have a look at some scriptures that use the word hesed. இங்கே எஸ்ஸேட் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். And I hope you will get an understanding of the goodness of God. இதை வாசிப்பதினாலே தேவனுடைய நற்குணங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். Psalm 33 verse 5, his goodness fills the earth. சங்கீதம் 33:5 நாம் பார்க்கும்பொழுது கர்த்தருடைய காருண்யத்தினாலே பூமி நிறைந்திருக்கிறது என்று வாசிக்கிறோம். Amen. We go to Psalm 36 and verse 7, and it says his goodness shelters us under his wings. நம்ம பார்க்கிறோம், உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரன் உமது சட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறான் என்று வாசிக்கிறோம். Let's go back to Psalm 33. I actually want to read the scripture and verses 4 and 5. அதில் 4-5 வசனங்களை சங்கீதம் 33லே மறுபடியும் நான் வாசிக்க விரும்புகிறேன். For the word of the Lord is right, and all his work is done in truth. He loves righteousness and justice, and the earth is full of the goodness of the Lord. அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமாயிருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினாலே நிறைந்திருக்கிறது. ஆமென். You'll see the truth is there with the goodness of God as well.
அங்கே தேவனுடைய இரக்கத்தோடு சத்தியமும் இணைந்திருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். In Psalm 40, his goodness preserves us. சங்கீதம் 40 பார்க்கும்பொழுது அவருடைய கிருபை நம்மை காத்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. Verse 11, do not withhold your tender mercies from me, O Lord. Let your loving kindness and your truth continually preserve me. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கடக்கம போக பண்ணினதையும் உமது கிருபையும் உமது உண்மையும் எப்போதும் என்னை காக்க கடவது. We'll go to Psalm 42 and we'll read verse 8. சங்கீதம் 42 அதிலே 8ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், The Lord will command his loving kindness in the daytime, and in the night his song shall be with me, a prayer to the God of my life. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே உம்மை கிருபையாய் கட்டளை உம்முடைய கிருபையை கட்டளையிடுகிறார். இராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். This reminds me of when the children of Israel went through the wilderness, how they had the pillar of cloud by fire and the pillar of cloud by day to shelter them, and the pillar of fire by night to keep them warm. இவைகளை வாசிக்கும் பொழுது எனக்கு நினைவு வருகிற காரியம், இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்திலே நடக்கும் பொழுது இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேக ஸ்தம்பமாய் தேவன் அவர்களை நடத்தினதை நான் நினைவு கூறுகிறேன். So here God's loving kindness is all day long. இங்கே தேவனுடைய இரக்கம் கிருபை ஒரு நாள் முழுவதும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. And he's with us in the night time. அவர் இரவிலும் ராக்காலத்திலும் நம்மோடு கூட இருக்கிறார். Psalm 63 verse 3, your loving kindness is better than life. 63:3 சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது, உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். So we see many times the goodness of God. ஆகவே தேவனுடைய கிருபையை திரும்ப நம்மாலே வாசிக்க முடியும். I want to go to Psalm 136. சங்கீதம் 136 நான் வாசிக்க விரும்புகிறேன். This is a very special psalm. இது ஒரு விசேஷித்த ஒரு சங்கீதம். The Jews used to recite it many times. இந்த சங்கீதத்தை திரும்ப யூதர்கள் பாடுகிறதை அல்லது வாசிப்பார்கள். If they came back from a journey on the land or the desert or the sea, they would recite this psalm. அப்ப இந்த சங்கீதத்தை அவர்கள் ஒரு பயணத்திலே போகும்போது, அது வனாந்திர பயணமோ இல்ல அது கடல் பயணமோ எப்படி போகிறார்களோ அங்கே இவைகளை திரும்ப பாடுவார்கள். If somebody got out of prison or got delivered from their situation, they would recite this psalm. அவங்க சிறையில இருந்து வெளியே வந்தாலும் சரி, அவர்களுக்கு சரீர பலவீனம் சுகமானாலும் சரி, இவைகளை அவங்க திரும்ப பாடுவாங்க. And if somebody was healed from a sickness or a disease, they would recite the psalm. இந்த வியாதியிலே இருந்து நோய்களிலிருந்து சுகம் பெற்றுக் கொள்ளும் பொழுதும் பிரச்சனை மாறும் பொழுதும் இதை பாடுவார். There are 26 verses. இதுல 26 வசனங்கள் இருக்கிறது. And it starts off, "Oh, give thanks to the Lord, for he is good, for his mercy endures forever." இங்கே சொல்லப்படும் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. And those words, God is good, Tov, and his mercy, Hesed, endures forever, are repeated 26 times. அங்கே நாம் பார்க்கும்போது கர்த்தர் நல்லவர் டோ என்று சொல்லியும் அவர் கிருபை அங்கே அந்த இன்னொரு வார்த்தையும் 26 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. When God repeats something in scripture, it's for emphasis. அப்ப தேவன் ஒரு காரியத்தை வேதத்துல திரும்ப சொல்லுகிறார் என்றால் அவர் ஏதோ ஒன்று ஆழமாய் நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். Good, and I will always love you. நான் என் கிருபை உன்னோடு இருக்கிறது, நான் எப்பொழுதும் உன்மேல் அன்பா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Then he says it again, I'm good and I will always love you. மறுபடியும் சொல்லுகிறாய், நான் நல்லவர், நான் உன்னை அதிகமா நேசிக்கிறேன் என்று திரும்பியும் சொல்லுகிறார். My mercy is to the heavens. என்னுடைய இரக்கம் வானம் வரைக்கும் உயர்ந்தது. My mercy endures forever. என் கிருபை அது என்றென்றைக்கும் உள்ளது.
To him who made the sun and the moon and the stars, his mercy endures forever. வான வானத்தையும் பூமியும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கின அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது என்று நாம் வாசிக்கிறோம். He talks about how the firstborn of Egypt was struck and his mercy endures forever. அங்கே தொடர்ந்து வாசிக்கிறோம், எகிப்தியருடைய தலைசன்களை சங்காரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. How he brought them out of Egypt with an outstretched hand and took them through the Red Sea. His mercy endures forever. அங்கே சொல்லப்படுது, பலத்த கையினாலும் அவர்களை நடுவில் இருந்து இஸ்ரவேலரை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. He overthrew Pharaoh and his army in the Red Sea, and his mercy endures forever because he took them through the wilderness. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. I want you to know today, God loves you so much. இந்த நாளிலே நீங்கள் அறிய வேண்டி நான் விரும்புகிற காரியம், தேவன் உங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறார். We can trust in his goodness. அவருடைய உண்மைத்தனத்தை நம்மாலே நம்ப முடியும். When it says that his goodness endures forever 26 times. அவர் 26 முறை அவருடைய இரக்கம் அது என்றென்றும் உள்ளது என்று சொல்லும் பொழுது, if we have a look at the Hebrew word Yahweh, எபிரேய மொழியிலே யாவே என்று நம்ம பார்க்கும் பொழுது, which is made up of Yud, Hey, Vav, Hey, அங்கே யாவே என்று நாம் பார்க்கிறோம். that equals 26 in Hebrew. அப்ப அந்த வார்த்தையை எபிரேய மொழியில நீங்கள் கணக்கு போட்டு பார்ப்பீர்கள் என்றால் 26 என்ற எண் வரும். So in this psalm, God is highlighting his name and highlighting his nature and his goodness. அப்போ இந்த இடத்திலே, இந்த சங்கீதத்திலே அவருடைய பெயரையும் அவருடைய குணாதிசயங்களையும் அவர் வெளிப்படுத்துகிறார். We'll go to Psalm 90 verse 14. சங்கீதம் 90 அதிலே 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், it says, "Oh, satisfy us early with your mercy, that we may rejoice and be glad all our days." நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். ஆமென். God wants us to be happy and rejoice. நம்ம ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. We go to Psalm 119. சங்கீதம் 119 நாம் பார்ப்போம் என்றால், and we go to verse 159. It says, "Revive me, O Lord, according to your loving kindness." அங்கே சங்கீதம் 119 159 நம்ம வாசிப்போம் என்றால், உம்முடைய கட்டளையை நேசிக்கிறேன் கர்த்தாவே, உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். Want to go to Micah chapter 6 and verse 8. மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், He has shown you, O man, what is good, and what does the Lord require of you, but to do justly, to love mercy, and to walk humbly with your God. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்து இருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை நேசித்து உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? 3 things that God requires. தேவன் எதிர்பார்க்கிற காரியம் நம்மிடத்தில் 3 காரியம். To do justice, that means to show fairness. முதல்ல நம்ம பார்க்கிறோம், நியாயம் செய்வது, நீதியாய் நடந்து கொள்ளணும். It means you won't cheat anybody, that you'll pay your taxes and you'll pay fairness and wages. யாரை ஏமாத்தக்கூடாது, உங்களிடத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்கணும், தீமையான காரியங்களிலே ஈடுபடக்கூடாது. Says to love mercy or kindness. இரண்டாவது, இரக்கத்தை அல்லது தயவை நேசிக்கணும்னு சொல்லப்படுகிறது. This is the same word hesed, God's loving kindness. இங்க ஏற்கனவே சொன்னது போல தேவனுடைய ஈசே என்று சொல்லப்படுகிற அந்த இரக்கம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. If you know the story of the Good Samaritan who fell along the way and was stripped naked and robbed and beaten up, and then
the man came along and took care of him. Jesus says the same way, you do that, you take care of him, you show mercy. அங்கே பாருங்க, சமாரியனை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, ஒருவன் அடிபட்டு அவன் வழி அருகிலே விழுந்து குற்றுயிருமாய் குலையுயிருமாய் இருக்கிற வேளையிலே இந்த சமாரியன் அவரை வந்து விசாரித்து அவன் காயங்களை ஆற்றினது போல இயேசு போதிக்கிறார், நீங்களும் உங்கள் அயல்வாசிகளுக்கு இரக்கத்தை காண்பீங்க, தயவை காண்பீங்க என்று சொல்லி. And the third thing is to walk humbly with your God. மூன்றாவதாக உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பது. That means that you don't have any pride, that you humble yourself. அப்படி என்றால் பெருமையாய் அல்ல, தாழ்மையாய் வாழ வேண்டும். When we have a look at the story of Ruth and how she left the land of Moab to go with Naomi into the land of Israel. நாம் பார்க்கிறோம், ரூத்து அவர்கள் மோவாபியராய் இருந்தாலும் தன் மாமியாரோடு கூட இஸ்ரவேலிலே போய் வாழ தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். She said, your God will be my God. அவங்க சொல்றாங்க, உன் தேவன் என் தேவனாய் இருப்பார். She was willing to leave behind the gods of Moab. மோவாபினுடைய தேவர்களை விட்டு வர அவர்கள் துணிந்தான். And the Bible calls this hesed or mercy. அங்கே அதை தான் எபிரேய மொழியிலே எஸ்ஸே என்று சொல்லப்படுகிறது, இரக்கம் பாராட்டப்பட்டார். It's an unconditional love. அது அளவிட முடியாத ஒரு அன்பாய் இருக்கிறது. It's similar to the love that God has for us. அது தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை போலவே போன அன்பாய் இருக்கிறது. His love for us will never cease. நம்மேல் அவர் வைத்திருக்கிற அன்பும் ஒருபொழுதும் மாறவே மாறாது. Let's go to Romans chapter 8 and we'll read verse 35. ரோமர் 8ஆம் அதிகாரம் அதில் 35ஆம் வசனத்தை வாசிப்போம். Who shall separate us from the love of Christ? Shall tribulation or distress or persecution or famine or nakedness or peril or sword? அங்கே சொல்லப்படுகிற கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ. Yet in all these things, verse 37, we are more than conquerors through him who loved us. 37ஆம் வசனம், இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூர்கிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். For I am persuaded that neither death nor life, nor angels nor principalities, nor powers, nor things present, nor things to come, nor height, nor depth, nor any other created thing shall be able to separate us from the love of God, which is in Christ Jesus our Lord. 38 மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். Even if we go down into hell itself, God is there. நம்ம நரகத்திற்கு பாதாளத்திற்கு கடந்து போனாலும் தேவன் அங்கே இருக்கிறார். And he will be with you. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். Nothing can separate us from his love. அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது. When I was a child, I used to think that God was a God in the sky with a big stick who wanted to punish me if I did something wrong. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்பொழுது தேவன் பரலோகத்துல ஒரு பெரிய கொம்பு வச்சுக்கின்னு தப்பு செஞ்சா அடிக்கிறதுக்குனே காத்துன்னு இருக்கிறதை போல நான் நினைச்சுன்னு இருந்தேன். But God is not like that. ஆனால் தேவன் அப்படி அல்ல. Bible says if God is for us, who can be against us? வேதம் சொல்லுகிறது, தேவன் நம் பட்சத்தில் இருப்பார் என்றால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? Verse 32, he who did not spare his own son, but delivered him up for us all, how shall he not with him also freely give us all things? 32ஆம் வசனம், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? We know John 3:16, God so loved the world that he gave his only son. நம்மளுக்கு தெரிந்த வசனம் யோவான் 3:16, தேவன் உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்ததினாலே அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் கொடுத்தார்.
that whoever believes in him would not perish but have everlasting life. யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். God did not send his Son into the world to condemn the world, but that the world through him might be saved. உலகத்தை ஆக்கினைக்குள்ளே தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். This is the goodness of God. இதுதான் தேவனுடைய நற்குணங்களாயிருக்கிறது. That he would love us enough to send a savior for us. அவர் நம்மை எவ்வளவாய் நேசித்தார் என்றால் நம்மை காப்பாற்றும்படி ஒரு இரட்சகரை அனுப்பினார். We go to 1 John chapter 4. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திற்கு போவோமே என்றால் I'll read 9 to 11. 9ல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். And thus the love of God was manifested towards us, that God has sent his only begotten Son into the world, that we might live through him. அங்கே சொல்லப்படுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படி தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. God wants us to live and not die. தேவன் நாம் மரித்து போகிறதை அழிந்து போகிறதை விரும்பவில்லை, நம்ம வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Verse 10, and this is love, not that we love God, but that he loved us and sent his Son to be the propitiation for our sins. 10ஆம் வசனம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. That means that the wrath of God would be poured out on him instead of us. அப்படி என்றால் தேவனுடைய கோபாக்கினி நம்மேல் வர வேண்டிய தேவனுடைய கோபாக்கினி அவர் மேல் ஊற்றப்பட்டது. Bible says he who knew no sin became sin for us. வேதம் சொல்லுகிறது, பாவம் அறியாத அவர் நம் நிமித்தம் பாவமானார். And it finishes off verse 11. Beloved, if God so loved us, we ought to love one another. அங்கே 11ஆம் வசனமாய் முடிகிறது, பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். So whatever trials and tribulations we go through in life, ஆகவே நீங்கள் கடந்து போகிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் எவைகளாயிருந்தாலும் we need to know that God is with us. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும். His goodness and mercy will never leave us. அவருடைய இரக்கமும் அவருடைய தயவும் நம்மை விட்டு மாறாது என்று அறிந்திருக்க வேண்டும். People might fail us, the world might cheat us, but God will never do that. மனிதர்கள் நம்மை ஏமாற்றலாம், உலகம் நம்மை கைவிடலாம், ஆனால் தேவன் ஒருபொழுதும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. That's because he's a good God. காரணம் கர்த்தர் நல்லவர். And his mercy endures forever. அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. We might be disappointed in life. ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். We might be persecuted. ஒருவேளை உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போகலாம். We might be falsely accused. உங்களை தவறாய் குற்றப்படுத்தி இருக்கலாம். But God's love never changes. ஆனால் தேவனுடைய அன்பு ஒருபொழுதும் மாறாது. His goodness is always towards us. அவருடைய கிருபை எப்போதும் உங்களுக்கு நேராக இருந்து கொண்டே இருக்கும். In the same way that he sent the cloud by day and the fire by night when the children of Israel were in the wilderness. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே இருக்கும்போது அக்னி ஸ்தம்பமாய் இரவிலும் மேக ஸ்தம்பமாய் பகலிலும் அவர் எப்படி இருந்தாரோ, His goodness promises that he will always be with us. அவருடைய இரக்க குணம் வெளிப்படுத்துகிறது அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பார் என்று. So we need to learn to trust him. ஆகவே நாம் அவரை நம்ப நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். Some of you have guilt in your heart. இதை பார்க்கிற சிலர் குற்ற உணர்வோடு கூட இருக்கிறீங்க. You think God couldn't love a person like me. என்ன போல ஒரு மனுஷனெல்லாம் கர்த்தரால நேசிக்கவே முடியாது என்று நினைத்து கொண்டு இருக்கிறீங்க. But the Bible says God so loved the world.
ஆனா வேதம் சொல்லுகிறது தேவன் இவ்வளவாய் உலகத்தை உங்களை நேசித்ததினாலே. That's young and old, that's educated, not educated, it's different color skins, it's different colored countries. அது படித்தவர்களோ படிப்பறிவு இல்லாதவர்களோ உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ எந்த நிறமோ எந்த தேசத்தாராயிருந்தாலும் சரி, God so loved the world தேவன் உலகத்தை இவ்வளவாய் அவர் அன்பு கூர்ந்தார். that he gave his only beloved son, அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் கொடுத்தார். that whoever believes in him அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ would not perish அவர்கள் கெட்டு போகாமல் but have everlasting life. அவர்கள் நித்திய ஜீவன் அடைவார்கள். If you would like to have this life and know the goodness of God, நீங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு தேவனுடைய நன்மை தனத்தை அறிந்து கொள்ள விரும்பினார், I'm going to ask you to pray with me now. இப்பொழுது நான் ஜெபிக்கும் பொழுது என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை நான் அழைக்கிறேன். I only ask that you mean it with all your heart. நீங்க நான் சொல்ற ஜெபத்தை சொல்லும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. Lord Jesus Christ, அன்புள்ள இயேசுவே, we come before you tonight. இன்று இரவு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். We thank you that you are a good God நீர் நல்ல தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். and your mercy never ceases. உம்முடைய இரக்கம் என்றென்றைக்கும் இருக்கிறபடியால் நன்றி. Wherever we go, you are with us. எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் நீர் எங்களோடு இருக்கிறதற்காய் நன்றி. Lord, we confess that we have failed, ஆண்டவரே, நாங்கள் தோற்று போனோம் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். but we thank you that your love covers our sin. ஆனால் உம்முடைய அன்பு எங்கள் பாவங்களை மூடுகிறது என்று அறிகிறோம். We ask you to forgive us. எங்க பாவங்களை மன்னியும் என்று கேட்கிறோம் அப்பா. We ask you to give us eternal life. நித்திய ஜீவனை எங்களுக்கு தாங்க என்று கேட்கிறோம் அப்பா. Lord, show us your goodness. உம்முடைய கிருபையை எங்களுக்கு வெளிப்படுத்தும். And we thank you today for your mercy that never ceases. எங்களுக்காக உம்முடைய இரக்கம் என்றென்றைக்கும் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். That you would love someone like me enough to die for me. என்ன போல ஒரு மனுஷனுக்கு மரிக்க நீ துணிந்தீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். We say thank you, Lord. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். Bless your people in Jesus Christ's name. உம்முடைய Amen. ஜனத்தை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Amen.